இயேசுவுக்கே புகழ். சொல்ல மாட்டீங்களா? இயேசுவுக்கே புகழ்னு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இந்த அழகான நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறதே அவருடைய திருநாமத்தை போற்றுவதற்காகத்தான். எழுந்த உடனேயே காப்பி குடிக்க போறீங்களே இல்லையோ, கடவுளுடைய திருநாமத்தை உச்சரித்து கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். ஆசீர்வாதம் அதிகமாக கொடுப்பார். நான் தொடக்க உரையில் சொன்னது போல இன்றைக்கு தாயாம் திரு அவை இரக்கத்தின் அரசி, இரக்கத்தின் அன்னை மரியாளுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இது என்ன ஃபாதர் புது ஃபீஸ்டாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். திருச்சபையில் 12வது நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்படுகிற ஒரு அழகான விழா இது. ஆங்கிலத்தில் லேடி ஆஃப் ரான்சம் அப்படின்னு சொல்லுவார்கள். மெர்சிடோனியன்ஸ் என்கிற துறவர சபையினுடைய தொடக்க நாளாகி இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். புனித பீட்டர் நொலாஸ்கோ என்பவருக்கு அன்னை மரியாள் ஸ்பெயின் தேசத்தில் 13வது நூற்றாண்டில் காட்சி அளிக்கிறார். வழக்கமாக காட்சி அளிக்கக்குள்ள அன்னை வெவ்வேறு அதிசயங்களை செய்வார்கள், வெவ்வேறு புதுமைகளை செய்வார்கள். ஒவ்வொரு காட்சி கொடுத்த இடத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஆனால் இந்த பீட்டர் நொலாஸ்கோ என்பவருக்கு ஸ்பெயின் தேசத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது 2 பைகளை அவர் காட்சியில் காண்பிக்கிறார். என்ன அந்த 2 பையில் இருக்குது அப்படின்னு பார்க்கிற பொழுது தங்க நாணயங்கள் 2 பைகளிலும் இருக்கிறது. எதற்காக அந்த தங்க நாணயங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 13வது நூற்றாண்டில் ஸ்பெயின் தேசம் இஸ்லாமியர்களால் அவர்களுடைய வசமாக்கப்பட்டு அவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மூர் இனத்து மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அடிமைகளாக கொண்டு போய் அவங்க வீட்டில் அடிமைகளாக வைத்திருந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் அன்னை மரியாள் இந்த பீட்டர் நொலாஸ்கோ அவர்களுக்கு தோன்றி 2 சாக்கு பைகள் முழுவதுமாக தங்க நாணயங்களை கொடுத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அடிமையாக இருந்தால் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக பணத்தை கொடுக்குறாங்க. ரான்சம், அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு விலையாக அன்னை மரியாள் தங்க காசுகளை கொடுத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மீட்டதாக வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் இந்த அன்னையினுடைய பேர் வேளாங்கண்ணி மாதா மாதிரி, வில்லியனூர் மாதா மாதிரி லேடி ஆஃப் ரான்சம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த அன்னையினுடைய நினைவு நாள் தான் இன்றைய அன்னையினுடைய அந்த நினைவு நாளுக்கு ஏற்ற மாதிரி அழகான நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை காணுவதற்காக அன்னை மரியாளும் அவர்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், சகோதரர்களும் வருகிறார்கள். கூட்ட நெரிசல் காரணமாக இயேசுவை அவர்கள் நெருங்க முடியவில்லை. செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க, இது மாதிரி உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று. இந்த இடத்துல இயேசு ஒன்று வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு டைம் இல்லை அப்புறம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவர் 2 பதிலும் சொல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் 3வது ஒரு பதிலை சொல்கிறாரு. அவர் சொன்ன பதில் மக்களை, அவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என்னுடைய சகோதரர்களும் ஆவார்கள் என்று. அவங்க கேட்ட கேள்விக்கும் இவர் சொல்கிற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்பேரண்டா தெரியும். ஆனால் இந்த பாயிண்ட்டை தான் நம்முடைய பிரிவினை சகோதரர்களும் பெந்தகோஸ்தே சகோதரர்களும் பிடிச்சிப்பாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம் விவிலியத்தில் அன்னை மரியாளை பற்றி எதுவுமே இல்லை, இயேசுவே கண்டுக்கல, நீங்கள் ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாளுக்கு இப்படி ஒரு வணக்கத்தை செலுத்துறீங்க, இப்படி ஒரு மரியாதை கொடுக்குறீங்க, அவங்க வெறும் படைப்பு தானே அப்படி என்று ஏற்கனவே உங்களை எல்லாம் குழப்பியிருப்பாங்க. அந்த குழப்பத்துக்கு பதில் தான் இந்த நற்செய்தி வாசகம். அப்படி குழப்புவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் பதில், புனிதர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் கொடுப்பது வணக்கம். எங்கள் தாத்தா பாட்டிக்கு நன்றி திருப்பலி வைக்கிற மாதிரி, அவர்களுக்கான ஆண்மையை பாற்றி வைக்கிற மாதிரி, அவர்களைப் போல நாங்கள் வாழ விரும்புவது மாதிரி கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களுக்கு கொடுப்பது வணக்கம். இதை தூளியா அப்படிம்பாங்க. அன்னை மரியாளுக்கு இந்த மண்ணுலகில் புனிதர்களாக வாழ்ந்தவர்களை விட அதிகபட்ச உச்சபட்ச மதிப்பையும் வணக்கத்தையும் செலுத்துவது தான் சூப்பர் தூளியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் மனிதர்களால் பிறந்தவர்களுள்ள அன்னை மரியாள் அவருடைய தாயின் கருவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதால அன்னை மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வணக்கம். இறை வார்த்தையை தன்னுடைய கருவில் சுமந்த ஒரு காரணத்தினால் அன்னை மரியாளுக்கு அப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் கத்தோலிக்க திருச்சபையில் செய்கிறோம். 3வது ஹைப்பர் தூளியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபையில் ஆராதனையும் வழிபாடும் 3 கடவுளுக்கு மட்டும்தான், தந்தை, மகன், தூயாவிக்கு மட்டும்தான் ஆராதனையும் வழிபாடும். அன்னை மரியாளுக்கு நம்ம செலுத்துவது உயர் வணக்கம். அந்த ஒரு உயர் வணக்கத்தை தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர்களை கண்டுகொள்ளாமல்லாம் செய்யல.
இயேசு ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாய் தந்தை என்றால். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் வானதூதர் அன்னை மரியாள் இடத்துல சென்ற பொழுது கடைசியில தனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு தெரிந்தும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஆம் என்று சொல்லி இங்க இருக்கிற எல்லாருடைய மீட்பிற்கும் காரணமான அன்னை மரியாள் தான் இறை வார்த்தையை தன்னுடைய உதரத்தில் தாங்கியவள். இறை வார்த்தையை அந்த கணம் முதல் சிலுவையில இதோ உன் தாய் என்று சொல்லுகிற வரையில இறை வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தவள் தான் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளை போலத்தான் நீங்களும் நானும் வாழணும் என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு அந்த கேள்விக்கு, உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கிற கேள்விக்கு என் அம்மாவை போல நீங்க வாழுங்க, இறை வார்த்தையை கேட்டு அதை சிந்தித்து அதன்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அவமானம் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அவளை போல நீங்களும் வாழ வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இரக்கத்தின் அரசியாகிய அன்னை மரியாவினுடைய இந்த நினைவு நாளில் தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு முதல் செய்தியாக தருகிறார்கள். 2வது கேள்வி, நாங்கள்லாம் டெய்லிக்கு பூசைக்கு வரோம் ஃபாதர், டெய்லி இறை வார்த்தையை கேட்குறோம், ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் கணவன் மனைவிக்குள்ளே வெட்டுக்குத்து சண்டை, பிள்ளைங்க முன்னால் துர்மாதிரியான பேச்சுகள், தீய முன்மாதிரியான வாழ்க்கை, மறுபடியும் நம்முடைய பழைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறதே. இறை வார்த்தையை கேட்கிறோமே, ஏன் எங்களில் மாற்றம் ஏற்படலை அப்படி என்று கேட்டோம் என்றால், சீன தேசத்தில் மோசோ அப்படி என்கிற ஒரு மூங்கில் வகை இருக்கிறது. மோசோ பேம்பு அப்படிம்பாங்க, கூகுளில் போட்டு பாருங்க. அந்த பேம்பு இனம், அந்த மூங்கில் இனத்தை நட்ட உடனேயே 5 வருஷத்துக்கு 1 அடி தான் வளரும். அது வளரவே வளராது. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த செடி அவ்வளோ தான் பிடிங்கி போட்டுடலாம் நினச்சிக்கலாம். 5 வருஷம் 1 அடி தான் வளரும். ஆனால் அந்த 5 வருஷமும் அதனுடைய வேர் முழுவதுமாக பூமியில் பதிய ஆரம்பிக்கும். 6வது வருஷம் 24 மணி நேரத்தில் 1 அடியிலேருந்து 3 அடிக்கு வளரும். பிறகு 6வது வாரம் 7வது வாரத்தில் 90 அடி வரைக்கும் கோயில் உச்சம் வரைக்கும் போகும் அந்த மரம். காரணம் என்னவென்றால் 6 வருடம் அது தனக்கான தேவையை அது அழகா அடித்தளத்தை அமைத்து கொள்ளும். இறை வார்த்தை ஓவர் நைட்டில் நம்மளெல்லாம் மாற்றாது. இறை வார்த்தை தூங்கி முடித்த உடனே காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளெல்லாம் மதர் தெரசாவாகவும் பாதிரே பியோவாகவும் அல்லது அன்னை மரியாள் மாதிரி நம்மளெல்லாம் மாற்றாது. இறை வார்த்தையை தொடர்ந்து கேட்டு அதை தியானித்து சிந்தித்து வாழ்வாக வார்த்தையாக மாற்றுகிற பொழுதுதான் அது உயர்ந்து ஓங்கி நம்மை பலனளிக்கிற ஒரு இறை வார்த்தையின் மக்களாக, இயேசுவின் மக்களாக மாற்றும். அன்னை மரியாளை போல இறை வார்த்தையை கேட்டு தியானித்து வாழ்வாக்கியது போல இங்க இருக்கிற எல்லோரும் அன்னையினுடைய பிள்ளைகள் என்றால் அந்த இறை வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்வாக்க இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். உறக்க சொல்லுவோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க.